அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதர்கள் கூடி வாழ வேண்டும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று பழமொழி இருக்கின்றது. அல்லாஹ் மனிதர்கள் சேர்ந்து வாழ்வதற்காக தான் தீனை உருவாக்கி இருக்கின்றான். அனைவர்களும் ஒன்று, அனைவர்களையும் ஒரே மாதிரியாக பார்க்க வேண்டும். இக்ராம் என்பது நற்பண்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்பண்பாக இருக்கின்றது. எப்படி பெரியவர்களையும் தாய் தந்தையர்களையும் ஆலிம் உலமாக்களையும் கண்ணியமாக பார்க்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கின்றது. சிறியவர்களை எப்படி அன்பு பாராட்ட வேண்டும் என்று தீன் நமக்கு கற்றுத்தருகின்றது. குரான் மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹ் இறக்கியிருக்கின்றான். குரான் மூலமாக நாம் ஏகப்பட்ட அத்தாட்சிகளையும் படிப்பினைகளையும் நடந்த சம்பவங்களையும் நாம் கற்று தெரிந்து கொள்ளலாம். ஒரு எறும்புடைய சம்பவத்தை அல்லாஹ் கூறுகின்றான். அந்த எறும்பு எப்படி தன்னுடைய கூட்டத்தை எப்படி அந்த கூட்டத்தை ஒரு நபியின் மூலம் நபியுடைய கால்கள் வரும்பொழுது அவர்களுடைய சிப்பாய்கள் எல்லாம் அவர்களுடைய அந்த கூட்டம் வரும்பொழுது எப்படி அந்த கூட்டத்திலிருந்து தப்பித்தது என்பதை குரான் விளக்குகின்றது. அந்த எறும்புடைய பண்பு எப்படி மற்ற எறும்புகளை எப்படி உதவி செய்து அதனை காப்பாற்றியது, அந்த உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு மண்ணுடைய அந்த வீட்டில் சென்று இருந்தது. அதை போன்றே மனிதர்களும் தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய சொந்த பந்தங்களை மதிக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும். ஆக இந்த நற்பண்புகளை எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் மிகப்பெரியவனாக இருக்கின்றான். அல்லாஹு அக்பர் என்று நாம் தொழுகையில் 5 வேளை தொழுகையில் நாம் தொழுகின்றோம் தக்பீர் சொல்லி. மற்றவர்களை பெரியவர்களாக நினைக்கக்கூடாது. மற்றவர்களை